ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீடு ஒரு ரணகல பூமியா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல 4 டீமா கேம் ஆட சொன்னா அந்த 4 டீமை பொறுத்தளவுல 2 டீமா மாறிட்டாங்க. அதாவது முதல் டீமை பொறுத்தளவுல 6 பேர் ஒன்னாதான் நேத்தே கேம் ஆடினானுங்க. ராணாவோட கை உடைகிறதுக்கே அந்த டீம் தான் காரணம். யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா, விஷால், அருண், சௌந்தர்யா இந்த 6 பேருமே நேத்து இருந்தே ஒன்னாதான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களோட கேவலமான கேமால தான் ராணுவுக்கு கை உடைஞ்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, ரயான், ஜாக்லின், ரஞ்சித் இந்த 6 பேருமே ஒரு அணியா கேம் ஆடுறாங்க. இந்த ரவுண்ட பொறுத்தளவுல பிக் பாஸோட அறிவிப்பு வருது. அதாவது கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்டோட இறுதியில யாருகிட்ட கல்லு கம்மியா இருக்குதோ அவங்க தான் போட்டியில இருந்து வெளியேற்றப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல சௌந்தர்யா விஷாலை ஏத்தி விடுறா. அதாவது எப்படினாலும் நம்ம வெளியேற போறோம், அப்படி இருக்கும்போது நம்ம கல்ல ஜெஃப்ரியோட டீமுக்கு கொடுத்துருவோம், நம்ம வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா விஷால்ட்ட பேசிட்டு இருக்கா. அதே நேரத்துல இந்த இடத்துக்கு வர்ற அன்ஷிதாவா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், நீங்க அப்படிலாம் தோத்துட்டேன்னு விட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு, அதனால மத்தவங்க கோட்டையெல்லாம் உடைங்க, பிரச்சனையை பெருசுபடுத்துங்க, டாஸ்க சுவாரஸ்யமாக்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷால், அருண், சௌந்தர்யா 3 பேரையும் ஏத்தி விடுறாங்க. டாஸ்கும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா மத்தவங்க யாருமே பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா அன்ஷிதாவை பொறுத்தளவுல இந்த இடத்துல பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இவங்களோட கோபுரத்தை போய் உடைச்சு விடுறாங்க. அதாவது அவங்களோட கல்லெல்லாம் உடைச்சு சதற வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய கலவரமாவே மாறுது. லோக்கல் ரவுடி ஜெஃப்ரி இருக்கிறான்ல, அவனை பொறுத்தளவுல தீபக்க ஹோல்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரியே விஷால், நான் ஒரு என்டர்டெய்னர், எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு நாள் நாடகம் ஆட்டிக்கிட்டு இருந்த விஷாலை பொறுத்தளவுல முத்துக்குமரனை ரொம்ப ரூடா ஹோல்டு பண்றாரு. முத்துக்குமரன் வெளியே வர்றதுக்காக எவ்வளவோ திமிர்றாரு. இருந்தாலும் விஷாலோட ஹோல்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதே மாதிரியே பவித்ரா, ஜாக்லினை பொறுத்தளவுல ஜாக்லின் தான் பவித்ராவை முதல்ல ஹோல்டு பண்றாங்க. அந்த நேரம் பவித்ரா என்னால முடியல, எனக்கு மூச்சு கூட விட முடியல அப்படிங்கிற சொல்றாங்க. உடனே கொஞ்சம் லூஸ் விட்ட உடனே மறுபடியும் பவித்ரா மறுபடியும் கல்லெடுக்க போறாங்க. திரும்பவும் ஜாக்லின் ஹோல்ட் பண்றாங்க. அந்த இடத்துல பவித்ரா ஜாக்லினை கடிக்கிறாங்க. மஞ்சரியை ஹோல்டு பண்ணும் போது மஞ்சரியை கடிக்கிறாங்க. பவித்ரா, ஏமா இவ்வளவு கேவலமா கேம் ஆடுற? இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாரும் ஹோல்ட் பண்றானுங்க. அவனுக்கு தப்பிக்கணும்னு நினைச்சா எல்லாரையும் கடிக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒன்ன மாதிரி யாருமே கேவலமா கேம் ஆடலையே. உண்மையாவே பவித்ராவோட கேம் அவ்வளவு எச்சத்தனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பண்ற தப்பையும் பண்ணிட்டு அந்த நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் கடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கு பவித்ரா. இந்த ஊர்கிழவியை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் புரணி பேசுறத மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி கூட சேர்ந்து ஜெஃப்ரிய மாதிரி கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவை பொறுத்தளவுல மஞ்சரியை ஹோல்ட் பண்றாங்க. உண்மையாவே மஞ்சரியை ஹோல்ட் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா அன்ஷிதா எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இந்த டாஸ்க்ல தெரிஞ்சு அப்படியே சொல்லலாம். அவ்வளவு ரூடா ஹேண்ட் பண்ணாங்க அப்படியே சொல்லலாம். மஞ்சரியும் எவ்வளவு திமிரி பாக்குறாங்க. ஆனா அன்ஷிதாவோட பிடியில இருந்து மஞ்சரியாட தப்பிக்கவே முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அருண் ரயானை ஹோல்ட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ரஞ்சித் மட்டும் அவரோட கோட்டையை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. கடைசி நேரத்துல சௌந்தர்யாவை ஹோல்ட் பண்றாரு. ஆனா இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல சௌந்தர்யா முத்துக்குமரனோட கோட்டையில இருக்கிற கல்கள் எல்லாத்தையும் எடுத்து ஜெஃப்ரியோட கோட்டையில கொண்டு போடுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமரன் அணி ஜெயிக்க கூடாது. சௌந்தர்யாவுக்கும் இல்லங்க, இந்த விஷால், அருண், சௌந்தர்யா இந்த அணியை பொறுத்தளவுல நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, முத்துக்குமரன் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு கேட்டுதான் ஆகணும். ஆமா தானங்க, அவன் ஜெயிக்கணும்னு விளையாடணும். ஆனா இவனுங்களை பொறுத்தளவுல நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, முத்துக்குமரன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது அவ்வளவு பயமா இருந்துச்சு. அவ்வளவு ரூடா ரவுடிகள் மாதிரி தான் எல்லாருமே கேம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம். யாருமே யாருக்கும் குறைவு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லாருக்கும் சரிசமமா ஃபைட் பண்ணாங்க. அதே நேரத்துல இந்த டாஸ்க்ல உள்ளதுலயே கேவலமா நடந்துகிட்டது பவித்ரா தாங்க. கடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கேவலம் தானே. எல்லாரையும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் கடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சப்ப கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த ஊர்கிழவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே முத்துக்குமரனை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. யாரு? விஷால், அருண், ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா, சௌந்தர்யா இவங்களை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.